நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த புதிய நாளில கூட கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே. நாம் எடுத்து வாசிப்போம் எபேசியர் 4ஆம் அதிகாரம், அதுல 28ஆம் வசனத்தை வாசிப்போம். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சொல்லுவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலையை செய்து பிரயாசப்பட கடவன். நலமான வேலையை செய்து பிரயாசப்பட கடவன். இன்னைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு பிரயாசப்படுகிறவன் அப்படின்னு. எதுங்க? நல்ல வேலையில பிரயாசப்படணும். வேலை கிடைக்க, நல்ல வேலை கிடைக்க வரைக்கும் இருக்கிற வேலையை என்ன பண்ண விட்டுறக்கூடாது. இருக்கிற வேலையை சோதனம் இருக்கிற வேலையை என்ன பண்ணும், அந்த வேலையில் இருந்துட்டு என்ன பண்ணும், அந்த வேலையை தரும். அப்ப நல்ல வேலையை கிடைக்கப்படும். பாஸ்டர், நல்ல வேலை கெட்ட வேலை இருக்கா? ஆமா இருக்கு. ஸ்தோத்திரம். ஆமா, தகுதியான ஒரு வேலை கற்றுக் கொடுப்பார். உங்க படிப்புக்கு தகுதியானதை. ஆமே, ஸ்தோத்திரம். அப்ப என்ன பண்ணும், அதுக்கு நம்ம பிரயாசப்படணும். ஆமா, சம்பளம் மட்டும் சம்பளம் கம்மியா கிடக்குது, சம்பளம் அதிகமாக கிடக்குது. அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவர் ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணாரு, ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே அதை எப்படி இந்த ப்ராஜெக்டை பண்றது, எப்படிப்பா இதை நான் செய்யற சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா தேவனுடைய விசேஷித்த ஞானம் உங்களுக்கு வெளிப்படும். ஆமே, சோத்திரம். நீங்க உங்க வேலை ஸ்தலத்தை நீங்க பண்ணி கொண்டிருக்கிற அந்த ப்ராஜெக்ட்ல மாத்திரமல்ல, எல்லா காரியத்திலையும் கர்த்தர் உங்களோடு இருந்து கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஞானத்தை கொடுத்துருக்க மாத்திரமல்ல, அவருக்கு எல்லாவற்றையும் நம்மளுக்கு உடம்புல ஆண்டவர் படைச்ச ஒவ்வொரு உறுப்பும் அவ்வளவு அதிசயம் படைச்சிருக்கார். இவ்வளவு அழகா படைச்ச நமக்காக இயேசு கிறிஸ்து நமக்காக சொந்த குமாரன் பாராமல் ஒரே நம்மளை கொடுத்திருக்கிறார். அப்ப நிச்சயமாக என்ன பலன் உண்டு என்பதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. இங்க பிரயாசப்படுகிறவன் அப்ப என்ன பண்ண, முந்தி பலன் அடைவான். நான் இவ்வளவு பிரயாசப்பட்டேன், இவ்வளவுனா உண்மையாக வேலை செஞ்சேன், எனக்கு உண்மைக்கு எதுவாக அந்த சம்பளம் எனக்கு உண்மைக்கு தகுதியான ஊதியம் கிடையாது, எனக்கு உண்மைக்கு என்னை காயப்படுத்துறாங்க, வேதனைப்படுத்துறாங்க என்று கவலைப்பட்டிருக்கிறீங்களா? வேதனைப்பட்டிருக்கு. உலகமும் அப்படித்தான் செஞ்சு. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து போய் எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் நன்மை செஞ்சார். எல்லாருக்கும் நன்மை பிரயாசப்பட்டாரு. எத்தனையோ நாட்கள் நடந்து போய் ஊழியம் பண்ணாங்க. சமரசை சந்திச்சு போய் நம்ம ஊழியம் பண்ணார். படகுகள் ஏறி போனார். எத்தனை 40 நாள் உபவாசம் இருந்தார். ஆண்ட நமக்காக எத்தனையோ பாடுகள் பட்டு பிரயாசப்பட்டார். சும்மா வந்து அப்படி வந்து ஆமா சைன் வந்து ஜீவிப்பு போல மனுஷனாக பூமியில ஆண்டவராக இயேசு பண்ணது அவாதம் எடுத்து பரிசுத்த ஆவியில கரும்பு இந்த பூமியில வந்து பிறந்தார். நம்ம மாதிரி அவர்கள் பாடுகளை அனுபவித்தார், பிரயாசப்பட்டார். சோத்திரம். ஜெபிக்காம இல்லை, எல்லா கருத்து ஜபம் பண்ணித்தான் நான் நைட்ல எல்லாம் ஜெபம் பண்றாரு, பிரயாசப்படுறாரு. பிரயாசப்பட்டு தான் 12 பேரை தெரிஞ்சுக்க. 12 பேரை பிரயாசப்பட்டு சில என்ன பண்ண, அது ஒரு யூதாஸ் வந்துருது. நம்ம வாழ்க்கையில் கூட சில யூதாஸ் வேறு என்ன பண்ண முடியல, வேறப்படுத்திட்டாரு. பிரயாசப்பட்டு இப்படி வந்துச்சு. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அற்புதங்களை செய்ய அவர் வல்லவர தேவனா இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு என்ன பண்ண, ஆண்டவராக இயேசு அவரை உயர்த்தி பிதாவின் வலது பிரசத்துல வீற்றிருக்கிறார். எதற்கு? உங்களுக்காக எனக்காக அவர் ஜெபம் பண்ணி கொண்டு பிரயாசப்பட்டார். பலனை எல்லா முழங்கால்களும் ஆண்டவருக்கு முன்பாக முடங்கும். நீங்க தேவ சமூகத்துல முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே இந்த காரியத்துல எனக்கு உதவி செய்யுங்கப்பா சொல்லி நீங்க பிரயாசப்படுங்க. நீங்க எதை செஞ்சாலும் அது சின்ன வேலையோ பெரிய வேலையோ, அது கொஞ்சம் வேலையோ பெரிய வேலையோ, அதை எதை செஞ்சாலும் கர்த்தருக்கென்று ஜெபம் பண்ணி நீங்க செஞ்சு பாருங்க. அதோடைய பிரதிபலனை நிச்சயமா பார்ப்பீங்க. அது ஒரு நாள் என்ன பண்ணாதுங்க, குறைவுபடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன பண்ண, ஒரு நாள் என்ன குறைவே படாது. பிரயாசப்படுகிறவன் முந்தி பலன் அடைவான். அப்ப முந்தி உங்களுக்கு பலனை கர்த்தர் வைத்திருக்கிற, உங்க பலனை உங்களுக்கு தான் உண்டு. ஆமா, யோசேப்பு ஆஸ்வதிக்கிறது கர்த்தருக்கு பிரியம். எத்தனை எகிப்துல எத்தனை தலைவர் வந்தாலும் அதுக்கு தலைவர் அந்த எகிப்துல அதிபதியாகிய யோசேப்பு வந்தா இருக்கிற இடத்துல உங்களை தான் கர்த்தர் தலைவராக வைப்பார். உங்க இருக்கிற இடத்துல வேலை செய்யறதுல கர்த்தர் உங்களை நிச்சயமா உயர்த்துவார். அவருடைய உயர்வு நிச்சயமா என்ன பண்ண, அவங்களை உயர்த்தும். ஏன்னா ஆண்டவர் ஒவ்வொரு உயர்த்துகிறார். ஆமா, புழுதியில் கர்த்தர் என்ன பண்ணாரு, தூக்கி எடுத்து குப்பையில கிடக்க என்ன பண்ண, உயரத்துல உயர்த்தி பார்க்கிற, அழகு பார்க்கிற தேவன். எவ்வளவு சிலப்படுகிறது, பிரயோஜனம் உண்டாகும்படி.
அப்ப நல்ல வேலைகளை செய்யணும். நீதிமொழி 31 சொல்லுகிறது, அவள் அதிகாலை இருட்டோடு எழுந்து வேலைக்காரியம், அதாவது வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறது, ஜெபம் பண்ற காரியம், எல்லா காரியத்தையும் அவர் புத்திமானா நடந்து பிரயாசப்படுகிற அந்த புத்தியுள்ள ஸ்திரீ. நீ பிரயாசப்படுங்க, சோதரம் நிச்சயமா உங்களுக்கு பலன் வரும். பலன் இல்லைன்னு சொல்லுங்க, அவனவனுக்கு பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லுகிறார். நிச்சயமாக ஒரு பெரிய பலனை, ஆசீர்வாதத்தின் பலனை இந்த புதிய நாளிலே நீங்கள் நிச்சயமாக பெற்றுக்கணும். மனுஷன் கொடுக்காம இருக்கா, பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு நிச்சயமாக அந்த பலனை தேவன் கர்த்தர் கொடுப்பார். அந்த பலனை நீங்க நிச்சயமா ஆஸ்வதிப்பீங்க, நீங்க நிச்சயமா வாங்கி கொள்வீங்க, நிச்சயமா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. நம்ம ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த தேவனே, பிரயோஜனம் உண்டாகும்படி ஆண்டவரை செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. நாங்கள் பிரயோஜனமாய் ஆண்டவரே மற்றவர்களுக்கு நாங்கள் பிரயோஜனமாய் இருக்கத்தக்கதாக, எங்கள் குடும்பத்துக்கு நாங்கள் புரோஜனமா இருக்கத்தக்கதாக, எங்க கணவனுக்கு நாங்கள் புரோஜனமா இருக்க, என் மனைவிக்கு நான் புரோஜனமா இருக்க, என் பிள்ளைகளுக்கு புரோஜனமா இருக்க, ஆண்டவர் எங்கள் சுற்றிகளுக்கு நாங்கள் புரோஜனமா இருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே ஆசீர்வதிங்க, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட்பசி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க, பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார், என் தெய்வம் நெருப்பாய் இறங்கிடுவார்.